பொருளாதார ரீதியா பின்தங்கிய பள்ளி படிப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு திறமை மற்றும் ஆர்வம் இருந்தாலும் நிதி நெருக்கடியால கல்லூரியில சேர முடியாத நிலை உருவாகுது. குறிப்பா நிதி பிரச்சனையை நீக்கி மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி கனவை நனவாக்கும் நோக்கத்துல இந்தியால அரசு மற்றும் தனியார் துறை கல்வி உதவித்தொகை திட்டங்கள் செயல்பாட்டுல அதிகமா இருக்கு. இந்த வீடியோல திறமையான மாணவ மாணவிகளின் உயர்கல்வி கனவை நனவாக்கும் விதமா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சிறந்த கல்வி உதவித்தொகை திட்டமான LIC HFL வித்யாதன் உதவித்தொகை திட்டத்தை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 11ஆம் வகுப்பு சேரும் மாணவர்களுக்கு 11 மற்றும் 12ஆம் வகுப்பு முடிக்கும் வரைக்கும் வருஷத்துக்கு 10,000 ரூபாய் வீதம் 2 ஆண்டுகளுக்கு மொத்தம் 20,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுது. அதே மாதிரி 12ஆம் வகுப்பை முடிச்சுட்டு இளங்கலை பட்டப்படிப்பின் 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு படிப்பு முடிக்கும் வரைக்கும் வருஷத்துக்கு 15,000 ரூபாய் வீதம் 3 ஆண்டுகளுக்கு மொத்தம் 45,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுது. இது இல்லாம இளங்கலை பட்டப்படிப்பை முடிச்சுட்டு முதுகலை படிப்பின் 1ஆம் ஆண்டு சேரும் மாணவர்களுக்கும் வருஷத்துக்கு 20,000 ரூபாய் 2 ஆண்டுகளுக்கு மொத்தம் 40,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுது. அதாவது தற்பொழுது 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, நம்பர் 1, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 60% அதிகமான மதிப்பெண்கள் நீங்க வாங்கி இருக்கணும். இரண்டாவது, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3,60,000க்குள்ளதா இருக்கணும். அடுத்ததா இளங்கலை பட்டப்படிப்பின் 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, நம்பர் 1, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல 60% மதிப்பெண்கள் நீங்க கண்டிப்பா எடுத்திருக்கணும். இரண்டாவது, குடும்ப ஆண்டு வருமானம் 3,60,000க்குள்ளதான் இருக்கணும். கடைசியா 1ஆம் ஆண்டு முதுகலை பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, நம்பர் 1, இளங்கலை பட்டப்படிப்புல குறைந்தது 60% மதிப்பெண்கள் நீங்க கட்டாயம் எடுத்திருக்கணும். இரண்டாவது, குடும்ப ஆண்டு வருமானம் 3,60,000க்குள்ளதான் இருக்கணும். மூன்றாவது, 35 வயசுக்கு மேல உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கணும்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, 10, 12 மற்றும் பட்டப்படிப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வங்கி கணக்கு விவரங்கள் கண்டிப்பா இருக்கணும். இந்த திட்டத்துக்கு LICயின் அதிகாரப்பூர்வ இணையதளமான LICindia.in அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய LIC அலுவலகத்துல போயிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க.